ஐயனாரே அழகு உங்க ஐயா நடந்தாலே அழகு இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான 3D வீடியோவை ரொம்ப ஈஸியாக வெறும் உங்களோட இமேஜை மட்டும் ஆட் பண்ணி இந்த வீடியோ எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஒன் டைம் ஃபுல்லாக வாட்ச் பண்ணாலே போதும், எல்லாத்தையுமே நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே கற்றுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை எடிட் பண்ண என்னென்ன தேவை அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் உங்களுக்கு தேவையானது இதில் யூஸ் பண்ண போகிற இமேஜ். அந்த இமேஜஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த இமேஜ் தான் நான் வந்து எடிட் பண்ண போகிறேன்னா இந்த இமேஜ்லேருந்து ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி அதாவது நம்மளோட இமேஜ்லேருந்து நம்மளை மட்டும் தனியாக அந்த மாதிரி பேக்ரவுண்டை மட்டும் கட் பண்ணி எடுக்கணும். இதை எப்படி கட் பண்ணி எடுக்கணும் நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இப்போ இமேஜ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து வீடியோவை இப்போ எடிட் பண்ண போகிறோம். இப்போ வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு அடுத்து என்ன தேவைன்னா ப்ரீசெட்டு. அந்த ப்ரீசெட்லேயும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நான் டேரக்ட் லிங்காக தான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு நீங்கள் அந்த லிங்க்கை மட்டும் டச் பண்ணாலே போதும் ஆப்க்குள்ளே இன்புட் ஆயிரும். இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அதில் நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் வந்து இருக்கும். அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கின்றக்காக எல்லாமே நானே கொடுத்துட்டேன். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க தமிழ் ஃபாண்ட் எல்லாமே மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் மாதிரி வந்திருக்கும். உங்களுக்கு இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க தமிழ் ஃபாண்ட்லாம் நான் கொடுக்கவே இல்லை. ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு 500க்கு மேலே தமிழ் ஃபாண்ட்ஸ் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் போட்டிருக்கேன். நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே பயோவில் இருக்குது. ஸோ அதில் போய் நீங்கள் தமிழ் ஃபாண்ட்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான தமிழ் ஃபாண்ட்ஸ் வந்து நான் ஃப்ரீயாகவே அதுவும் டேரெக்டாகவே கொடுத்துருக்கேன். அதில் போய் ஃபஸ்ட்டு தமிழ் ஃபாண்ட்ஸை எடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு ஃபாண்ட் ப்ராப்ளம் சரியாயிடுச்சு. இதுக்கடுத்து இமேஜை மட்டும் எங்கெங்கே எப்படி கரெக்டாக ஆட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த 3D ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி விட்டோன்னே இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நீங்கள் எந்த சேஞ்சுமே பண்ண வேணாம். ஏன்னா அதில் ஆல்ரெடி அந்த டைலாக் ஏற்ற மாதிரி இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுல கரெக்டாக இந்த இடத்துல ஒரு பீட் மார்க்கு அந்த 2.25 செகண்ட் அந்த இடத்துல தான் நம்ம இமேஜ் ஆட் பண்ணி எஃபெக்ட் வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ அதனால் கரெக்டாக அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ இந்த கிழக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுறீங்க. டச் பண்ணி இந்த மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிறோம் உங்களோட இமேஜ் அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணணும். அதுக்கு அந்த மேலே 3 டாட் டச் பண்ணி இந்த 5வது இருக்க ஃபில் கம்போசர் ஏரியா அப்படின்ற கொடுத்தீங்கன்னா போது இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போ மேலாம் கேப் ஆகுது பதிலாம் அந்த இடத்துல மட்டும் நீங்கள் சும்மா கையாலே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சில இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு வீடியோட லாஸ்ட் வந்துருங்க. லாஸ்ட் வந்து இந்த வீடியோட லாஸ்ட் வரை இந்த வந்து கரெக்டாக அந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ இழுத்து விட்டாச்சு. கரெக்டாக நமக்கு வீடியோவில் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு சில எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அந்த கிழக்க அந்த எஃபெக்ட்டில் போங்க. இந்த ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு இந்த மேலே இருக்க சர்ச் பாரில் டைல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். இந்த எஃபெக்ட்டை தான் நம்ம மேக்ஸிமம் இந்த 3D வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் இந்த டைல்ஸ் எஃபெக்ட்டை தான் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இதில் கரெக்டாக அந்த கீழே இருக்க ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் அப்படின்ற கொடுத்துட்டு இந்த மிரர் இருக்குது பதிலாக அதை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஆன் பண்ணி விட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். ஆனால் ஒரு சில இடத்துல அந்த இமேஜோட சைஸ் வந்து ரொம்ப கம்மியாகும், ரொம்ப பல்ஜாக தெரியுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பீட் மார்க்காக ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி பாருங்கள். இந்த இமேஜை கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணால் தான் அடுத்து இதுக்கு மேலே PNG இமேஜ் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா இமேஜுமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த இமேஜை எல்லா லிரிக்ஸுக்கும் கீழே கொண்டு வரணும். ஸோ இப்போ அந்த இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே எல்லா லேயருக்கும் கீழே இழுத்துக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி இழுத்துக்கிட்டே வந்தோன்னா இந்த 3D ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் முடிஞ்சு கீழே அந்த சாங்குக்கு மேலே ஒரு ப்ளூ கலரில் இருக்கா அது கீழே கொண்டு வந்து இந்த மாதிரி வச்சிங்கன்னா மேலே நமக்கு இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் எஃபெக்ட் வந்து கிடச்சிடும். இப்போ நமக்கு இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. டெக்ஸ்ட் எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இது மேலே நம்மளோட PNG இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு அந்த இமேஜை அப்படியே டச் பண்ணுங்கள். டச் பண்ணி இந்த மேலே இருக்க டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிவிட்டு இல்லை 2வது இருக்குது பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் லேயர் அப்படின்ற டச் பண்ணாலே போதும் 2 லேயராக டூப்ளிகேட் ஆயிடும். இப்போ டூப்ளிகேட் ஆனதுமே இப்போ மேலே இருக்குது பார்த்தீங்களா அந்த லேயரை டச் பண்ணுங்கள். அந்த இமேஜ் இப்போ நம்ம டூப்ளிகேட் பண்ண இமேஜ் டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க கலர் ஃபில்லை டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி இதில் இப்போ நாம அந்த ஒரிஜினல் இமேஜ்லேருந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா போதும் ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் ஆயிடும். இது சேஞ்ச் ஆனாலுமே இன்னும் அந்த டெக்ஸ்ட்டு எல்லாமே நம்மளோட ஃபேஸுக்கு வந்து மேலே இருக்கும். இதை நீங்கள் அப்படியே கொஞ்சம் மட்டும் மேலே கொண்டுட்டு போகணும். அதாவது இந்த PNG இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே இந்த கேமரா ஆப்ஷனுக்கு பதிலாக அதுக்கு மேலே கொண்டு வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி மூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக அந்த டெக்ஸ்ட்டில் கரெக்டாக அங்கங்கே கேப்பில் வந்து உங்களோட இமேஜ் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ ஒரு சில இடத்துல அந்த டெக்ஸ்ட்லாம் உங்களுக்கு பேக்கில் போகணும்டா அந்த இடத்துல மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ இந்த டெக்ஸ்ட்லாம் நம்மளோட ஃபேஸை வந்து மறைக்குதா, ஸோ இதை பேக்கில் கொண்டு போகிறதுக்கு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த PNG இமேஜுக்கு கீழே கொண்டுட்டு போனாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இதே மாதிரியே உங்களுக்கு எங்கெங்கே அந்த இமேஜில் வந்து பேக்கில் போகணுமோ ஸோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ ஈஸியாக எப்படி பண்ணுறேன்னு எல்லாமே பார்த்தாச்சா. இப்போது லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்டெப்பு இந்த பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்க பார்த்தலாம் அதில் வந்து கொஞ்சம் ஒரு பிளர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ
அதுக்கு அந்த இமேஜை டச் பண்ணுறீங்க, கீழே இருக்க அந்த எஃபெக்ட் போங்க, போயிட்டு இந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்ற டச் பண்ணிவிட்டு இதில் வந்து பிளர் எஃபெக்ட் இதிலே ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளர் அப்படின்றல போயிட்டு இல்லை இந்த கேஷ் இன் பிளர்ன்ற ஒரு எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் இந்த இடத்துல ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை ஜஸ்ட் டச் பண்ணிவிட்டு இந்த கீழே ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ இதில் போய் உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பிளரோட எஃபெக்ட் வந்து தேவையோ ஸோ அந்த அளவுக்கு உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் ரொம்ப ஃபுல்லாக வச்சு நமக்கு இந்த மாதிரி ரொம்ப ஒரு பிளரான பேக்ரவுண்டில் வைக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பிளரோட எஃபெக்ட் வந்து வேணுமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு 100க்குள்ளே செட் பண்ணாலே போதும், இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிடும். இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சாச்சு. இதில் நீங்கள் இன்னும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் க்ரியேட்டிவாக பண்ணணும்னா இதில் இந்த டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, நான் வந்து பேக்ரவுண்டில் இருக்க அந்த டெக்ஸ்ட்லாம் நான் என்ன கலர் சட்டை போட்டுக்கணும் அந்த கலரை சூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு என்ன சட்டை கலர் போட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டெக்ஸ்ட்டோட கலரை மாற்றினீங்கன்னா உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடியோ வந்து செட் ஆயிடும். ஸோ எல்லாத்தையுமே நான் ஈஸியாக சொல்லி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இதில் இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அலாமல் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.